Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல types of operating system பத்தி வந்து பார்க்க போறோம். இது வந்து part 2 வீடியோ. Part 1ல batch operating system, multi programming operating system, multi processing operating system, multi user operating system பத்தி வந்து போட்டுருக்கோம். இந்த வீடியோல நம்ம அடுத்த 4 operating system பத்தி வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல basics of computer, classification of computer, components of computer, generation of computer, computer hardware and software இத பத்தின வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த 4 என்னெல்லாம்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த 4 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி வந்து பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஷேர்ஸ் டேட்டா அண்ட் ஃபைல்ஸையும் டேட்டாவையும் ஷேர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் என்னது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். A distributed operating system is a type of operating system that manage a group of independent computer and make them appear to the user as a single computer. ஓகேங்களா? குரூப்பாக வந்து இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கை வந்து இண்டிபெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க்கை வந்து சிங்கிள் கம்ப்யூட்டர் மூலயமா என்ன பண்ணிப்பாங்கன்னா ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்பரன்சி, ரிசோர்ஸ் ஷேரிங்ஸ், கேப்பபிலிட்டி, ஃபால்ட் டாலரன்ஸ் அண்ட் கன்கரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சினா அவங்களுக்கு தெரியாது ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு. இப்போ நம்மள எக்ஸாம்பிள் சொன்னால் கூகுள் ட்ரைவ் மூலயமா. ரிசோர்ஸ் ஷேரிங் வந்து பார்த்தோம்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸ் கேன் பி ஷேர் அக்ராஸ் தி நெட்வொர்க் மூலயமா ஷேர் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ஆஃபீஸில் வந்து எங்கே இருந்தோ பிரிண்டர் வந்து கொடுப்போம், அந்த மாதிரி. கேப்பபிலிட்டினா ஒர்க்கரை வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஃபால்ட் டாலரன்ஸ்னால் பேக்கப் சர்வர் மாதிரி வந்து வச்சுப்பாங்க. கன்கரண்ட்லினா தொடர்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து இருக்கிறது தான். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒர்க்ஸ் வந்து டிவைட் பண்ணுறதுனால ஃபாஸ்டராக வந்து இருக்கும். இப்போ ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து ஹெல்ப் பண்ணிக்கும், அதான் ரியாலபிலிட்டி. எஃபிஷியன்சினா யூஸ் ஆல் சிஸ்டம் பவர் டுகெதர், எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஹார்ட் டு பில்டு, ரொம்ப கஷ்டமாக வந்து எல்லாரையும் வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், அது பிளான் பண்ணி வந்து பண்ணணும். நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து இருக்கும், எப்படின்னா ஸ்லோவாக இருக்கும், இல்லைனா டிஸ்கனெக்ட் வந்து ஆயிரும். செக்யூரிட்டி வந்து மோர் சிஸ்டம், நிறைய சிஸ்டம் இருக்கிறனால வந்து எப்படி இருக்குன்னா செக்யூரிட்டி வந்து நிறைய இருக்கணும். இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். சரி, நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா மொத்தம் 4 வந்து இருக்குது. கிளைண்ட் சர்வர் சிஸ்டம், பியர் டு பியர் சிஸ்டம், 3 tier n tier. கிளைண்ட் சர்வர் சிஸ்டம், பியர் டு பியர் சிஸ்டம், 3 tier n tier. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? கிளைண்ட் சர்வர் சிஸ்டம் அப்படிங்கிறது கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி அதுக்குண்டான ரிசல்ட் வந்து கொடுக்கறது தான் கிளைண்ட் சர்வர் சிஸ்டம். சரிங்களா? பாருங்கள், த சிஸ்டம் ஹேஸ் 2 பார்ட், கிளைண்ட் அண்ட் சர்வர். கிளைண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிள் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதை வந்து கொடுக்கறது தான் கிளைண்ட் சர்வர் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு வந்து நம்ம வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுப்போம், அப்படி தானே? அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி சர்வருக்கு வந்து அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் சர்வருடைய ஒர்க். இது வந்து ஈஸி டு கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் வித் ஏ சென்ட்ரல் சர்வர். இது வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் சர்வர்ஸ் மூலயமா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேனேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க இந்த கிளைண்ட் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ கிளைண்ட் சர்வர்னால் என்ன? கிளைண்ட்டை வந்து ரெக்வஸ்ட் மட்டும் கொடுப்பாங்க, சர்வர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஃபைல் அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கறது தான். பியர் டு பியர் அப்படிங்கிறது எல்லா கம்ப்யூட்டர் மூலியமாகவும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு இன்னொருத்தர்கிட்ட வந்து ஃபைல் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஃபைலை வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து சென்ட்ரல் பார்ட் அப்படிங்கிறது வந்து தேவையே கிடையாது. சரியா? ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம்.
எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபைல் ஷேரிங் ஆப் லைக் பிட்டோரண்ட்டில் வந்து ஃபைலை வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிட்டோரண்ட் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காகவே கொண்டு வந்ததான் பிட்டோரண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஷேர் அண்ட் டவுன்லோட் போர்ட் ஆஃப் ஃபைல் ஃப்ரம் தி அதர் யூசர் கிட்டேருந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து சென்ட்ரல் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. பட் ஆனால் இந்த கிளைண்ட் சர்வரில் வந்து சென்ட்ரல் பார்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்குது. இதில் வந்து கிடையாது. 3 tier சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த 3ஆக வந்து பிரிச்சுக்கிறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ், அப்ளிகேஷன் லாஜிக், டேட்டாபேஸ் அப்படின்னு வந்து பிரிச்சுக்கிறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ்னால் யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்ளிகேஷன் லாஜிக் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறது, டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கிறது. சரிங்களா? அப்ளிகேஷன் லாஜிக் அப்படிங்கிறது வந்து நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். டேட்டாபேஸில் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வெப்சைட்டில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம், ஒரு ப்ரௌசருக்குள்ளே வந்து போகிறோம். அந்த ப்ரௌசரில் போய் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து ஆர்டர் கொடுக்குறோம். அதான் வந்து என்னது அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டேட்டாபேஸில் வந்து என்ன பண்ணி வச்சுப்பாங்கன்னா சேவ் வந்து பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஆர்டர் போடுறோம்ல, அந்த மாதிரி தான். இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த 3 tier ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. என்டையர் அப்படிங்கிறது 3 tierக்கு இன்னும் மேலே வந்து இருக்கிறது தான் என்டையர். இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் ஆஃப் லைக் என்ன மாதிரிலாம் இருக்குன்னா செக்யூரிட்டியாக வந்து இருக்கும், ஏபிஐ சர்வீஸ் வந்து இருக்கும், கேட்சிங் வந்து இருக்கும். ஈச் பார்ட் டஸ் அ ஸ்பெஷல் ஜாப்ஸ் அண்ட் ரன் ஆன் டிஃப்ரெண்ட் சர்வர். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா பேங்கிங் ஆப் மூலயமா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது ஆப் ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஆப் ஸ்க்ரீனில் வந்து நம்ம மொபைல் மூலியமாகவோ நம்ம வெப்சைட் மூலியமாகவோ என்ன பண்ணிப்போம்னா உள்ளே வந்து போவோம். உள்ளே போய் நம்மளோட இன்ஃபர்மேஷனான லாகின் ஐடி கொடுப்போம், அப்புறம் பாஸ்வேர்டு கொடுப்போம், அப்படின்னா ஓடிபி நம்பர் வந்து கேட்கும். அது மூலிமா நம்ம என்ன பண்ணிப்போம், லாகின் பண்ணிப்போம். பிஸ்னஸ் ரூல்ஸ், அந்த பிஸ்னஸ் ரூல்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமா இல்லை வித்ட்ரா பண்ணியிருக்கோமா, அந்த அப்ளிகேஷன் லேயர்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் ரூல்ஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அவங்க வந்து அதை பார்த்துப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இஸ் டிசைன் கிவ் குயிக் அண்ட் டைம்லி ரெஸ்பான்சிபிள் டு இன்புட்டுக்கு வந்து குயிக்காகவும் டைம்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் ரியல் டைம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது கிரிட்டிக்கல் சிஸ்டமில் வந்து ஏர்க்ராஃப்ட் கண்ட்ரோல் இல்லைன்னா மெடிக்கல் டிவைஸ் இது மூலயமா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மெயின் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஃபாஸ்டர் அண்ட் டைம்லி ரெஸ்பான்சிபிள். இது வந்து ஃபிக்ஸட் டைம்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு வந்து டிலே ஆகக்கூடாது, இந்த டைமுக்குள்ளே வந்து பண்ணிடணும். ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து ஹேண்டில் அர்ஜென்ட் டாஸ்க் ஃபஸ்ட்டு, எந்த இது வந்து முக்கியமோ அதுக்கு வந்து முத உரிமையை வந்து கொடுப்பாங்க இந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். மல்டி டாஸ்கிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மல்டிபிள் ஒர்க்கை வந்து சேம் டைமில் வந்து பண்ணுவாங்க. எந்த ஒரு ஸ்லோவாகவும் இல்லாமல் குயிக்காக வந்து பண்ணுவாங்க. மினிமல் டிலே அப்படிங்கிறது சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் டு இன்புட் ஆர் ஈவெண்ட் வெரி குயிக்லி. ரியல் டைம் இன்டர்பிரட்டர் ஹேண்டில் அப்படிங்கிறது கேன் ஹேண்டில் தி இன்டர்பிரட்டர் சடன் ஈவெண்ட்க்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இம்மிடியட்லி வித்தவுட் அஃபெக்டிங் அதர் டாஸ்க், மற்ற டாஸ்க்கு வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்து பண்ணுவாங்க. ரியலபிலிட்டி அண்ட் ஸ்டாபபிலிட்டினா வாஸ் கன்சிஸ்டன்சி வித்தவுட் கிராஷிங், எந்த ஒரு கிராஷிங்கும் இல்லாமல் வந்து கன்ஸ்டன்ட்லியாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் யூஸ்ட் இன் த லைஃப் கிரிட்டிக்கல் சிஸ்டம் லைக் மெடிக்கல் டிவைஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட். ப்ரெடிக்டபிள் பிஹேவியர்னா ரெஸ்பான்சிபிள் டைம் இஸ் ஆல்வேஸ் நோன் அண்ட் ஃபிக்ஸட் டைம்குள்ளே வந்து பண்ணுறது தான் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஒரு சர்ப்ரைஸும் இல்லாமல் டிலே இல்லாமல் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கறது தான் இதோட ஒர்க்கு. ஸோ அட்வான்டேஜ் நம்ம பார்த்தது தான். எமர்ஜென்சி ஆனால் கிரிட்டிக்கல் டாஸ்க்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து எக்ஸ்பென்சிவ் டு டிசைன் அண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பென்சிவ் டு டிசைன் பண்ணுறதுக்கும் வந்து இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து இருக்கும். இது இந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
ஓகேங்களா. ஸோ ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, டைம்குள்ளே அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது தான். டைப்ஸ் ஆஃப் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் ஹார்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபோம் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஹார்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது முடிஞ்சுது, அவ்வளோதான். சாஃப்ட் ரியல் டைம்னா ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்தது வந்து நம்ம வந்து திரும்ப அது வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபோம் ரியல் டைம் அப்படிங்கிறது இது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது யூஸ்லெஸ் தான், அது அடுத்து வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஹார்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டாஸ்க் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் அ ஸ்ட்ரிக்டிங் டைம் லிமிட்டட் வந்து ஸ்ட்ரிக்ட் முடிக்கணும், கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வந்து முடிக்கணும். டிலே ஆச்சுன்னா அந்த சிஸ்டமே வந்து என்ன ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு ஏர்பேக் சிஸ்டம் என்ன கார் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அந்த ஏர்பேக் வந்து என்ன ஆகுன்னா ஓப்பன் ஆகணும், அப்படி ஆகலைன்னா அது ஃபெயிலியர் தான். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகி நோ யூஸ், அதுதான். இது வந்து கிரிட்டிக்கல் இல்லைனா சேஃப்டிக்காக வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹார்டு. சாஃப்ட் அப்படிங்கிறது ஸ்மால் டிலே வந்து ஆகலாம், ஆனால் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கோம், அந்த டைமில் வந்து நெட் சரியாக வந்து கிடைக்கல, ஸோ ப்ரௌஸ் ஆகிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து கிடைக்கிது அப்படின்னா நம்ம திரும்ப வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அதை மாதிரி தான். மல்டிமீடியா, டெலிகாம், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சாஃப்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபோம் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா டெட்லைன் இஸ் மிஸ், ரிசல்ட் இஸ் யூஸ்லெஸ். அதான் டெட்லைன் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது யூஸ்லெஸ்ஸாக வந்து போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன்லைன் ஸ்டாக் ட்ரேடிங், பேங்க் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம். ட்ரேடிங் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படி ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறது லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சான்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இது யூஸ்லெஸ்ஸாக தான் அது வந்து போகும், அந்த மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நெட்வொர்க் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான், எல்லா வீட்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து helps a computer communicated and shares their files, printer and other resources over a network. நெட்வொர்க் மூலியமாக என்ன பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து விண்டோஸ் சர்வர், ஓகேங்களா. அப்புறம் லினக்ஸ் சர்வர். மெயின் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா ஃபைல்ஸ் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் பிட்வீன் தி கம்ப்யூட்டர் மூலியமாக ஷேர் பண்ணிக்கிறோம். லாகின் பாஸ்வேர்டு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் மூலியமாக பண்ணிக்கிறோம். ரிமோட் ஆக்சஸ் வந்து நெட்வொர்க் மூலியமாக இன்னொரு சிஸ்டம் டு ரிமோட் ஆக்சஸ் வந்து பண்ணிக்கிறோம். செக்யூரிட்டி அண்ட் பெர்மிஷன் ஃபார் ஷேர் ரிசோர்ஸஸ் வந்து பண்ணலாம். சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் யூஸிங் தி சர்வர் மூலியமாக சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் வந்து இருக்குது. இது சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அட் தி சேம் டைம், ஒரே நேரத்தில் மல்டிபிள் யூசரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம், சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் வந்து இருக்குது, பெட்டர் செக்யூரிட்டியாக வந்து இந்த நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ், செட் பண்ணி வைக்கிறதும் மெயின்டைன் பண்ணுறதும் வந்து கொஞ்சம் கஷ்டம். சர்வர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆயிரும். இது வந்து ஸ்மால் யூசருக்கு வந்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்குது. இது டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் பார்த்தோம்ல, அதுவும் இதுவும் வந்து சேம் மாதிரி தான். அதில் பியர் டு பியர் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பியர் டு பியர்னால் ஒரு சிஸ்டம் டு இன்னொரு சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சென்ட்ரல் பார்ட் அப்படிங்கிறது வந்து தேவையே இல்லை. ஆனால் கிளைண்ட் சர்வர் வந்து கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, சர்வர் வந்து அதை ரிசீவ் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணி அவுட்புட் வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதே தான் இதுலேயும் வந்து இருக்குது. பியர் டு பியர்னால் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஷேர் தி ரிசோர்ஸ் டைரக்ட்லி. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா விண்டோஸ் 10 ஹோம் பியர் டு பியர், அதுதான். கிளைண்ட் சர்வர் பார்த்தோம்னா ஒன் சென்ட்ரல் சர்வர் கண்ட்ரோல் ஆல் தி நெட்வொர்க் ஃபங்க்ஷன். ஸோ என்ன ஃபங்க்ஷன் என்னதுன்னா விண்டோஸ் சர்வர் அண்ட் லினக்ஸ் சர்வர், இது எல்லாமே தான் கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுவும் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து என்னது சேம் தான். மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா ஸோ மொபைல் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் த சாஃப்ட்வேர் தட் ரன்ஸ் ஆன் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட்ஸ் அண்ட் அதர் போர்ட்டபிள் டிவைஸ் மூலியமாக பண்ணிக்கிறோம். இட் மேனேஜ் தி ஹார்ட்வேர், ஆப்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் மூலியமாலாம் வந்து பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன், iOS, ஆப்பிள் iOS ஃபோன் மூலியமாலாம் நம்ம வந்து பண்ணிக்கிறோம்.
ஸோ இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். டச் ஸ்க்ரீன் வந்து சப்போர்ட் மூலிமா நம்ம ஃபிங்கர் மூலிமா என்ன பண்ணிக்கிறோம், ஒர்க் பண்ணிக்கிறோம். ஆப் சப்போர்ட் வந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி மொபைல் ஆப் மூலிமா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். கனெக்டிவிட்டினா ஒய்ஃபை மூலிமா, ப்ளூடூத் மூலிமா, 4G 5G ஃபோன் மூலிமா 4G 5G நெட்ஒர்க் மூலியமாலாம் கனெக்ட் பண்ணிக்கிறோம். பேட்ரி மேனேஜ்மெண்ட்னா கண்ட்ரோல் பவர் யூசேஜ் வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். கேமரா அண்ட் சென்சார் ஆக்சஸ், ஆப் கேன் யூஸ் கேமரா, ஜிபிஎஸ்லாம் வந்து பண்ணிக்கிறோம். செக்யூரிட்டி வந்து லாக் ஸ்க்ரீன் மூலியமாகவும் ஆப் பெர்மிஷன் மூலியமாகவும் அப்டேட் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், செக்யூரிட்டி வந்து பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம மொபைலில். இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம்னா போர்ட்டபிள் அண்ட் ஈஸி டு யூஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஆப்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்வேஸ் கனெக்டட் வித் மொபைல் நெட்வொர்க் மூலியமாக தான் என்ன பண்ணிக்கிறோம்னா கனெக்ட் பண்ணிக்கிறோம். டச் பேஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் அ சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட். சரிங்களா? டச் பேஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் இஸ் சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டராக வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா கம்ப்யூட்டரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லிமிட்டட் ப்ராசஸர் பவர் வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வந்துருக்கும். ஸ்மாலர் ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஸ்மாலராக வந்து இருக்கும். பேட்ரி வந்து ட்ரெயின் ஆயிரும் சீக்கிரமாகவே நம்ம யூஸ் பண்ண. ஸோ டெஸ்க்டாப்பை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்டோரேஜ் லிமிட் வந்து என்னவாக இருக்குன்னா கம்மியாக தான். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் வந்து என்ன சொன்னோம், டெஸ்க்டாப் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். இதுலேயும் வந்து டைப்ஸ் ஆஃப் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட், iOS, ஹார்மோனி OS, iOS, விண்டோஸ் OS. இது விண்டோஸ் OS வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஆண்ட்ராய்ட்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் ஃபோன் தான் சாம்சங் மொபைல் மாதிரி. iOS அப்படிங்கிறது ஆப்பிள் ஐஃபோன். ஹார்மோனி அப்படிங்கிறது ஹவாய் ஃபோன், சைனாவில் வந்து யூஸ் பண்ணுறது. iOS அப்படிங்கிறது ஜியோ ஃபோன், இனிமேல் தான் ஃப்யூச்சரில் வந்து வரும். விண்டோஸ் OS அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண நோக்கியா லூமியா மொபைல் மாதிரி. அது வந்து டிஸ்கண்டினியூ வந்து அந்த மொபைல்லாம் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஆண்ட்ராய்ட் மொபைல் மோஸ்ட் பாப்புலர் OS, ஓப்பன் சோர்ஸஸ், கஸ்டமைசபிள். அதான் சாம்சங், ஜைமோமியா, மோட்டோரோலா. iOS ஆப்பிள் OS, ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், க்ளோஸ்டு சிஸ்டம். ஐஃபோன், ஐபேடு இதெல்லாம். ஹார்மோனினா ஹவாய் OS, மெயின்லி இன் சைனாவில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மொபைல், ஹவாய் ஃபோன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா iOS. அது வந்து ஃப்யூச்சரில் தான் வந்து வருது அந்த மொபைல். அதான் ஜியோ ஃபோன், லைட் வெயிட் OS ஃபார் ஃப்யூச்சர் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜியோ ஃபோன். விண்டோஸ் OS வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. இயர்லியர் யூஸ்டுன்னு நோக்கியா லூமியா ஃபோன் தான். ஸோ லூமியா ஃபோன் ஓல்டு மாடல், அந்த ஃபோனை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதான்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வைக்கிறேன், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்லாம், காம்பவுண்ட்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஃப் கம்ப்யூட்டர், இதை பற்றின வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த வீடியோவில் போட்டிருக்க நோட்ஸ் வந்து வேணும்னா PDF வந்து டெலகிராம் சேனலில் வந்து இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுன்னா ஜாயின் பண்ணி அந்த PDF வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.